அப்புறம் தம்பி, உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? அதெல்லாம் இருக்கட்டும் ஆன்ட்டி. என்னடி ட்ரெஸ் இது? என்ன பார்க்க வரும்போது மட்டும் சுடிதார், சால்வார்ன்னு போட்டு வரல. வீட்ல இருக்கும்போது இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடுவியா? என்ன ஆச்சு அஜித்? அம்மா முன்னாடி இப்படி பேசுற? வீட்ல தானே இருக்கேன். வெளியில வந்தா தான் ட்ரெஸ் வேற மாதிரி போடுவேன். இது கம்ஃபர்டபுளா இருக்கு. அம்மா மட்டும் தானே இருக்கா. என்ன ஆச்சு? வீட்ல இருந்தாலும் நான் எப்படி ஆன்ட்டி இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடுறதுக்கு பெர்மிஷன் குடுக்குறீங்க? எங்க வீட்ல செட் ஆகாது. சரிங்க தம்பி. அவள நான் மாத்திக்க சொல்றேன். ம். அர்ச்சனா, ஆ. தம்பிக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வாமா. சரி. இரு நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆன்ட்டி, இந்த வீடு என்ன ஒரு 90 லட்சத்துல இருந்து ஒரு 1 கோடி இருக்குமா? ஆமாமா, இருக்கும். ஹ, இந்த மாதிரி வீடு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாங்க பட்ட கஷ்டம். அப்பா, கண்டுபிடிச்சிங்களா? இது சொந்த வீடு தானே? ச்சே. உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. இது வாடகை வீடு தான் தம்பி. வாடகை வீடா? ஆன்ட்டி, அர்ச்சனா பேங்க் அக்கவுண்ட்ல 50 லட்ச ரூபா இருக்குன்னு சொன்னாலே அது உண்மைதானே? அவங்க அப்பா அவ பேர்ல 50 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கி வச்சிருக்காரு தம்பி. அந்த இன்ட்ரெஸ்ட் கூட அவ தான் கட்டுறான்னா பாருங்களேன். லோன் வாங்கி வச்சிருக்காரா? தம்பி, இந்த நகை கூட இல்ல ஆன்ட்டி, போதும். ஆ, என்ன நான் வரத்துக்குள்ள 2 பேரும் பேசி பழகிட்டீங்க போல இருக்கே. காஃபி குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. தம்பி, காஃபிய குடிங்க. அ, அ, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க சொல்றதுக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்க. என்னம்மா? ம். டேய் காஃபி குடுறா. இருக்கட்டும். அர்ச்சனா, நமக்குள்ள இந்த லவ் செட் ஆகாது. இந்த மேரேஜ் டாபிக் கூட இதோட மறந்துரு. நான் வரேன். ஆ, ஏய் ஏய் அஜித் ஒரு நிமிஷம். அம்மா நான் காஃபி போட்டு வர கேப்ல அவன்கிட்ட என்னமா சொன்ன? அவன் என்ன வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். பெருசா ஒண்ணும் சொல்ல. 2 பொய் சொன்னேன், அவ்வளவுதான்.